நான் சம்பாதிக்க தேவையில்லை, நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்குது. ₹1 இட்லி இந்த பாட்டி கடையில் வந்து இன்றைக்கி வரைக்கும் ₹1 தான் இட்லி விற்காங்களாம். பாட்டிக்கு 80 வயசு ஆகுது, 50 வருஷமாக அதை தொழில் பண்ணுறாங்களாம். இதுக்கு முன்னாடி 50 பைசாவுக்கு இட்லி விற்றாங்களாம். படிப்படியாக கூட்டி இப்போ தான் ₹1 வந்திருக்காங்க. இவங்க தான் மக்கள் மீது வந்து அக்கறை உள்ளவங்க. கஷ்டப்பட்டவங்களும் சாப்பிடணும், பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்காங்க. அவங்க உழைப்பை தியாகம் பண்ணியிருக்காங்க, அவங்க வருமானத்தை எதிர்பார்க்கலை. சரியா? இதுதான் உண்மையான ஆன்மீகம், இதுதான் உண்மையான மக்கள் தொண்டு. சரியா? மற்றவங்களாம் உட்காந்துக்கிட்டு நான் தியானம் வழங்குதேன், ஞானம் வழங்குதேன், அதை வழங்குதேன், இவ்வளோ கொண்டா அவ்வளோ கொண்டாங்கலாம் காசுக்காண்டி தான். இதுதான் உண்மையான மக்கள் மீது உள்ள பற்று. சரியா? எதையும் எதிர்பார்க்காம அவங்க உழைச்ச உழைப்பு தான் இன்றைக்கி அந்த மேடையில் நிற்கிறாங்க. இதுதான் இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசு. சரியா? எதையும் எதிர்பார்க்காம மக்களுக்காண்டி வாழ்கிறவங்க தான் இவங்க. சாமி சரணம். நல்லா இருக்கணும் அந்த பாட்டி.